தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நம்மால் ஆனது ஒன்றும் இல்லை, ஆக போகிறதும் ஒன்று கிடையாது, எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று. ஆகையால் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு உதவியாக இருக்கிறது. நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவனை சும்மா தெரிந்து கொள்வதே இல்லை. ஒருவனை ஏழ்மையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, குப்பையிலிருந்து ஒருத்தர் எடுக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை. ஒரு மாற்றம் வாழ்க்கையில், அவர்களுக்கு மாற்றம் சமுதாயத்திலே எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி அவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம், யாக்கோப்பு இவருடைய தேவன் தான் நமக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தில் தான் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமான ஓட்டத்தை ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. 366 தடவை பயப்படாதேன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். சரி, ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு, ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசின் மூலமாகத்தான் நமக்கு பயம் வருகிறது, நடுக்கம் வருகிறது. எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்ற அவநம்பிக்கை வருகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் நமக்கு முதல்ல, நீ பயப்படாத, பிரைஸ் தி லார்ட், நீ பயப்படாத, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, பிரைஸ் தி லார்ட், நீ இரு, நீ பயப்படாத. பயம்தான் மனுஷனை வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும். அவ்விசுவாசம் மனிதனை முன்னேறாதபடி பின்னுக்கு தள்ளும். ஆகையால் விசுவாசம் அவருக்கு முன்பாக அவர் சொல்கிற அந்த பயப்படாதே என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றமும் வரும். பிரைஸ் தி லார்ட். தோல்வி வந்துடுச்சுன்னு சொல்லி அமைதியாக இருக்கக்கூடாது. தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தோல்வி இங்கே நிரந்தரம் இல்லை. ஆனால் முடிவு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த முடிவு வரலும் ஒரு மனுஷியை ஆண்டவர் கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படுனார். பிறகெல்லாம் கூட என்ன கூட கொடுக்க போகிறார்? ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார். ஆவிக்குரிய கனிகளில் நாம் வளருவோம். அதுபோல் முன்னோர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியான ஒரு அசூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். சில நேரத்தில் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு அவர் கூட இருக்கிறாரா, அல்லது நம்மளே நினைத்து பார்க்காத நேரத்தில் மற்றவங்க சொல்லுவாங்க, நீ உனக்கே இவ்வளோ பிரச்சனை, ஆண்டவர் உன் கூட இல்லைன்னுவாங்க. அவிசுவாசமான வார்த்தையை உண்டாக்குவாங்க, பயத்தை உண்டாக்குவாங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கணும்னு சொல்கிறது, தியானிக்கணும்னு சொல்லுது, ஜெபிக்கணும்னு சொல்லப்படுகிறது, ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற நோக்கமே இந்த பயத்தை ஆண்டவர் புறம்பே தள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பயத்தை நீக்கி போடுறாரு. அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அசூரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்தது திகையாத, திகைத்து போகாத, உனக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து திகைத்து போகாத, பயப்படாத. ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கிறேன். உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் நான் தான். உலகத்திலே இருப்பவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற நான் தான் பெரியவர் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் உலக மனிதர்களை குறித்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடைய தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவன்கள், தேவர்மார்கள் உண்டு, தெய்வங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவரை போல யாரும் கிடையாது. த ஃபுல்லி சாக்ரிஃபைஸ் மைண்ட். அல்லேலூயா. முழுமையான ஒரு தியாகத்தை இந்த உலக மக்களுக்காக செய்த ஒரே ஆண்டவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சில பேர் அதை ஏற்றுக்கிறது இல்லை, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கிறவங்களுக்கு வாக்கு தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டுடைய வல்லமை, வாக்கு தத்தம், பலன், அபிஷேகம், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். சாத்தான் உங்களை மேற்கொள்ளாதபடி அவரே பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி, உனக்கு நான் பலப்படுத்துவேன். நான் நீ சோர்ந்து போகிற நேரம்லாம், அவிசுவாசம் உனக்கு வரும்பொழுது, பயம் வருகிற போது, நீ திகையும் போது, நான் எப்படி இந்த காரியத்திலே நான் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு யார் உதவி செய்வார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மோசே இல்லை என்று சொன்னால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க முடியாது. இன்னொரு மனுஷனை போய் ஆண்டவர் தேவை போகிறதில்லை. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஆண்டவர் உனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். அவரால் எல்லாம் முடியும். பிரைஸ் தி லார்ட். பலத்தினாலே மாத்திரமல்ல, பராக்கிரமத்தினாலே மாத்திரமல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு கொடுத்துக்கிற ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. ஆகையால்தான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அல்லேலூயா. சகேயனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில வாஞ்சை இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று முதல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப திங்க் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் முன்னாக ஓடுகிறான், எல்லாருக்கும் முன்னாக ஓடுகிறான். பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை முன்னாக ஓடுகிற ஒரு அனுபவம். சரி, அவனுக்கு ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தடையை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு எத்தனையோ ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு தலைவனை போய் பார்க்கணுன்னா கூட முடியல. அல்லேலூயா. பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, பாதுகாப்பு. நம்ம ஜனநாயக நாட்டில் பாதுகாப்பு. ஒரு தலைவன் சும்மா போக முடியாது, பயந்து தான் போயிட்டு ஆகணும், யாராவது எதாவது செய்திருவாங்கன்னு. ஆனால் இயேசு வரும்போது திரளான கூட்டம். அவருக்கு எந்தவித பாதுகாப்பும் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா மனுஷரோட மனுஷராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். தன்னை அவர் வேறுபடுத்தி காட்டவே இல்லை. தன்னை பாதுகாக்கும்படி எந்த கூட்டத்தையும் அவர் ஏற்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தை அப்படி இல்லை, எல்லாம் ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு தான் செய்கிறான். அல்லேலூயா. அப்போ சகேயு வாஞ்சையாக இருந்தது மாத்திரமல்ல, முன்னாக ஓடினான். முன்னாக ஓடினான் என்றால் என்ன? சும்மா ரோட்டில் ஓடுறதில்லை, கிரவுண்டில் ஓடுறதில்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை, தன்னுடைய உடம்பை பலப்படுத்துறதில்லை, அந்த ஓட்டம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேடுகிற ஒரு வாஞ்சை. எந்த சூழ்நிலையிலும் நான் மனரன்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் என்னை ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்காது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அந்த அளவுக்கு நீங்கள் அவர் மீது வாஞ்சை வைத்து விட்டால் அவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறார்?
பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு தான் முதல்ல செய்வார். ஹல்லேலூயா. அவன் வாஞ்சை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியா இருந்துட்டா மட்டும் போதாது, அவன் முன்னாக ஓடுகிறான். கூட்டம் அதிகமாக தடையாக தான் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு தடை இருக்கத்தான் செய்து, ஆனால் அந்த தடையை அவன் பெரிதுபடுத்தவில்லை. எப்படியாச்சும் நான் அவரை பார்க்கணும். அப்போ காட்டத்தி மரத்தில் ஏறுறான். ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து திரளான கூட்டம் போகும்பொழுது இயேசுவை பார்க்குறான். இயேசு திரளான கூட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் வராரு. ஆனால் தன் மீது ஒருவன் வாஞ்சையோடு வந்திருக்கிறானே, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறானே, என்னை நம்பி வந்திருக்கிறானே, என்னை பார்க்க வந்திருக்கிறானே என்ற ஒரு வெளிப்பாடு அவருக்குள்ளிருந்து வெளியே வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா திரளான ஜனங்கள் மத்தியில் போகும்போது என் வஸ்திரத்தை யார் தொட்டதுன்னு கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு இயேசு. அப்போ ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பு, விடுதலை, இன்றைக்கு உனக்கு விடுதலைன்னார். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்துட்டாருன்னா போதும், அப்படியே டே பை டே அவனை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். சோதனை அதிகமாக வரும், அந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்கிற போக்கையும் உருவாக்குவார். அவர் தான் உருவாக்குவார், ஆண்டவர் தான் உருவாக்குவார். நீ நம்பி வந்திருக்கிற இயேசு தான் உருவாக்கணும். அவர் தான் உனக்கு ஆலோசனை தரணும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உதவி செய்வேன். அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எத்தனை முறை நமக்கு சகாயம் பண்ணியிருக்கார் ஆண்டவர். நாம் கடந்து வந்த பாதையில் கொஞ்சம் நமக்கு எப்பொழுதெல்லாம் மனசு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ நெருக்கமான நிலையில் வந்திருப்போம், எவ்வளோ நிந்தைக்குள் இருந்திருப்போம், அப்போல்லாம் ஆண்டவரை கூப்பிடும்போது வந்து உதவி செய்தார். அவர் தான் உதவி செய்தார். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அந்த உதவி செய்வதற்கு ஒரு சிலரை பயன்படுத்துகிறார். அந்த பயன்படுத்தும் போது அது நிமித்தம் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடனே ஆண்டவனுக்கு கொடுக்கிறானா, இவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். எப்படி கொடுப்பாரு? அதுதான் அவருடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி பாதி நெய்யாய் பொழியும் என்று சொல்கிறாரே, அதுதான் அவருடைய வல்லமை. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பயங்கரமான சண்டைகள், சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி. ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ள அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வராங்க ஜனங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையால் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, உனக்கு நான் உதவி செய்வேன். ஏன் உதவி செய்வேன்? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதி உலகத்தில் இல்லை, எங்கே போனாலும் நீதி இல்லை. நீதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது நீதிமான் பனையை போல் செழிப்பான்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய நீதி, உலக நீதியெல்லாம் வேற மாதிரி, ஆண்டவருடைய நீதி சரியான நீதி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோப்பை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, என் தாசனாக இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. அப்போ அவருடைய சந்ததியாக நம்ம சிநேகிதனா, நம்மகிட்ட எதுவுமே அவர் மறைக்க மாட்டார், ஓப்பனாக பேசுவார். அல்லேலூயா. எதுவும் மறைத்தெல்லாம் பேச மாட்டார். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களோடு கூட வருவார். வாக்கு தத்தங்கள் பிடித்து கொள்ளுங்கள். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டால் நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெப கேளும் தகப்பனே, வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காப்பாற்றுங்க. உலக பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. வசதி வாய்ப்புகளை உண்டாக்குங்க.
விடுதலை பெற வேண்டிய காரியத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.